வணக்கம் எல்லாருக்கும். கேப்டன்லாம் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் சோல்ஜர். கேள்விகள் ஆரம்பிக்கலாமா சார்? First of all, let me thank my dear friend Kamal அவருக்கு for being a support for me. So different stages நான் என்னெல்லாம் பண்ணியிருக்கேனோ அதுக்கெல்லாம் ஒரு pillar of support. ஸோ ஒரே நிமிஷம், பேக் லைட் கொஞ்சம் ஆஃப் பண்ண சொல்றாங்க கேமராமேன். எஸ் சார். So we'll start. முதல் கேள்வி, எதுக்கு சார் தமிழ்ல ஒரு படம் பண்ணணும்னு டிசைட் பண்ணுங்க? நான் மயிலாப்பூர்லேருந்து வரேங்க. ஸோ தமிழ் கொஞ்சம் நேச்சுரலாக வரும்னு நினைக்கிறேன். அதுவும் இல்லை, ஒரு சில கதையெல்லாம் வந்து அது வந்து ஒரு ஆர்கானிக்காக அந்த லாங்குவேஜில் தான் வரணும்னு ஃபீலிங். ஸோ இந்த கதை வந்து தமிழில் தான் சொல்லணும்னு எனக்கு ஒரு தோணல் வந்தது. அதனால தான் முதல் தமிழ் படம் பண்ணேன். நீங்களே சொன்னீங்க நீங்க மயிலாப்பூர்ல இருந்து வந்தீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ மயிலாப்பூர்ல இருந்து பிறந்து வளர்ந்த ஒரு தமிழ் பிராமின் நீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நல்ல சிட்டி சென்ட்ரிக் படமா எடுக்காம எப்படி வந்து கிராமத்து சிந்தனை உங்களுக்கு வந்து கிராமத்தை மையமா வச்சு ஒரு படம் எடுக்கணும்னு தோணுச்சு? நான் வந்து சரி, நான் வந்து ஒரு இந்த வந்தே மாத்திரம் பண்ணத்துலேருந்து நிறைய ஒரு அட்லீஸ்ட் ஒரு 150,000 கிலோமீட்டர் டிராவல் பண்ணியிருக்கேன் இந்தியாவில். நிறைய மோஸ்ட்லி கிராமங்கள்லாம் போயிருக்கேன். எனக்கு எப்போதுமே அந்த கிராமத்துக்குலாம் போகிறச்சே அந்த மக்களை பார்க்கறச்சே ஒரு கதை சொல்லணும் அங்கே மொத்தம். ஸோ இந்த கதை அமையறச்சே வந்து ஒரு கிராமத்தில் ஒரு ஃபிஷர்மேன் வில்லேஜில் அமையிற மாதிரி இருந்தது. ஸோ அது வந்து ஒரு நேச்சுரல் சாய்ஸ் ஆகிடுது. ரதர் தேன் யூனோ அந்த கதை அங்கே இழுத்துன்னு போயிடுது. நம்மளும் அவனை டிசைன் பண்ண முடியாது. அடுத்து ஒரு ஃபிலிம் மேக்கரா என்ன மாதிரி படங்கள் வந்து பண்ணணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க? எதனால படங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்க? நான் எல்போடுங்க, முதல் தமிழ் படம். ஃபர்ஸ்ட் இப்போ நான் எல்லாரும் ரிக்வெஸ்ட் பண்ணிடுறேன், கொஞ்சம் வேறு மாதிரி இருந்தாருன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ யூனோ ஐ டிட் மை பெஸ்ட், பட் rest is audience should appreciate. மாடஸ்டா இருக்காரு. And இப்போ எனக்கு வந்து நானே ஒரு என்ன சொன்னேன், ஆல்ரெடி எல்லாம் நேச்சுரலாக ஆயிடுச்சு, வயசாயிடுச்சு ஒரு படம் பண்ணுறதுக்கு. ஸோ எப்போ எனக்கு வந்து ஒரு 10 வருஷமா ஆச்சு ஒரு கதை பண்ணி ஒரு அட்லீஸ்ட் ஒரு 6 வருஷம் கழிச்சு, நான் முதல் படம் ஹிந்தி பண்ணிட்டு ரெண்டாவது படம் 6 வருஷம் 7 வருஷம் கழிச்சு பண்ணுறேன். ஸோ அதனால நான் வந்து எனக்கு எப்போதுமே சினிமா தான் பண்ணணும் ஆகணும்லாம் இல்லை. இப்போ ஒரு கதை தோணி அது வந்து சினிமாவை காட்டணும்னு அந்த ஃபீலிங்கோட பேஷனேட்டோட வந்ததுன்னா அது கட்டாயம் பண்ணிடுவேன். அது வரைக்கும் சும்மா ஜாலியாக டைமோனோட வேறு ஏதாவது பாட் பண்ணிடுவேன். ஓகே சார். அண்ட் உங்களோட விஷன், நாங்கள் வந்து இது வரைக்கும் நீங்கள் பண்ண ஒர்க்லாம் பார்க்கும்போது யூ சீம் டு மேக் த இம்பாசிபிள் பாசிபிள். இப்போ மரியாதை எடுத்துக்கிட்டோம்னா வந்து நமீரால போய் ஷூட் பண்ணியிருக்கீங்க. அண்ட் வந்து ஆப்பிரிக்கன் பீப்புளெலாம் வந்து ஆர்டிஸ்டாக யூஸ் பண்ணியிருக்கீங்க. உங்களோட கேமராமேன் வந்து யாரோ ஃப்ரெஞ்சில் இருந்து வந்த ஒரு டெக்னீஷியன். ஸோ இது எல்லாமே வந்து கோர்வையாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. ஈவன் இந்த பாஸ்ட் இன் யோர் ஆல்பம்ஸ், இன் யோர் மியூசிக்கல் ஒர்க், எப்படி அதை உங்களால செய்ய முடியுது? இதுக்கெல்லாம் நிறைய ஸ்விட்ச் ஆன் இருக்குங்க. இந்த இம்பாசிபிள் பாசிபிள்ங்களா, ஒருத்தர் இருக்கார் ஃபர்ஸ்ட், அவர் இம்பாசிபிள் பாசிபிள் ஆகிட்டாரு, அவர் பாட்டு பண்ணுறேன்ட்டாரு. அப்புறமா இவர் இம்பாசிபிள் ஆக்டர் பாசிபிள்ன்ட்டாரு. ஸோ அவ்வளோதான், பாசிபிள் யூனோ, தென் திங்ஸ் ஸ்டார்ட் ஃப்ளோயிங். ஆக்சுவலி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஐ வுட் சே இஸ் தட் ஒரு கதை வந்து எல்லாரையும் இழுத்துன்னு வந்துடும். அது ஆக்டர்ஸாக இருக்கட்டும், கம்போசராக இருக்கட்டும், ஆர்டிஸ்டாக இருக்கட்டும், டெக்னீஷியன்ஸாக இருக்கட்டும். நம்ம என்னதான் பிளான் பண்ணாலும் ஒரு சரி, முதல்ல நான் வந்து இப்படி யோசிக்கல, தனுஷ் வச்சு ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு நான் யோசிக்கவே இல்லை. கதை வந்தது, அப்புறமா கதையை எடுத்துன்னு போய் சார்ட்டு சொன்னேன். தென் அவர் எக்ஸைட் ஆனார். அப்படியே ஒவ்வொருத்தரா அதை கேமராமேன் எடுத்துக்கோங்களேன், அவன் எங்கேயோ பாரிஸ்ல எங்கேயோ ஒரு ஓரமாக இருந்தான். எப்படி இருந்தாலும் அவன் ஏதோ ஆப்பிரிக்காவில் ஒரு படத்தை எடுத்திருந்தான், ஜானி மேக்டான். அதை பார்த்தா ரொம்ப பிடிச்சி போச்சு. ஸோ அவரை ஃபோன் நம்பர் கண்டுபிடிச்சி அவரை பிடிச்சி அவரை பேசி அவர்கிட்ட கதை சொல்லி, அவர் கதை சொன்னதுலேருந்து 2வது நாள் அவர் பாரிஸ்லேருந்து தானே வந்துட்டார். ஸோ ஒரு கதை வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன மாதிரி உங்களுக்கு அந்த டேலண்ட்ஸ் வேணுமோ அதுவே இழுத்துன்னு வந்துடும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை. நம்பினா எல்லாம் நடக்கும். மரியானோட ட்ரெய்லர் பார்க்கும்போது இட்ஸ் வெரி ஸ்லீக்கி ட்ரெய்லர். நிறைய விஷயங்கள் நடக்குது அந்த ட்ரெய்லருக்குள்ள. படத்தோட எண்டிங், சின்ஸ் இட்ஸ் a romance story, ஹாப்பி எண்டிங்கா, சேட் எண்டிங்கா?
ஐயோ அது இப்போ எப்படி சொல்ல முடியுங்க? ஃப்ரீயாவே கேக்குறீங்க எல்லா கதையும் கேட்குறீங்க. கதையெல்லாம் கேட்கல. எண்டிங் வந்து சந்தோஷமா இருக்குமா இல்ல வந்து கொஞ்சம் மனசை வருடுற மாதிரி இருக்குமா? என்னோட பிளட் குரூப் வந்து பி பாசிட்டிவ். ஸோ அந்த அவுட்லுக் வச்சீங்கன்னா அதெல்லாம் பி பாசிட்டிவ், அவ்வளோதான். ஓகே சார், தனுஷ் அண்ட் பார்வதியோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்லுங்க. எல்லாம் அவங்களாம் என்ன டார்ச்சர் இருப்பாங்க. நான் ரிவர்ஸாக என்னன்னு சொல்றதுன்னு தெரியல. But I should say one thing first. First of all, I have to talk about Dhanush sir. எப்போதுமே ஒரு சீன் எடுக்கிறச்சே வந்து அது வந்து யூஸ்வலாக சீனை பிரேக் பண்ணிடுவாங்க. நாங்கள் ஒரு சீனை வந்து 5 கேமரா ஆங்கிளில் 5த்தையும் ஃபுல்லாக எடுப்போம். ஸோ அது வந்து ஒரு ஆக்டருக்கு ரொம்ப சேலஞ்சிங் அண்ட் மோஸ்ட் டிஃபிகல்ட் திங். மேலேந்து விழணும்னா ஒரு 100 அடி கீழே அப்படியே உருண்டு விழணும்னா அதுக்கு ஒரு 3 ஆங்கிள், அந்த பாவம் ஒரு 300 அடி விழணும். ஸோ ஏன்னா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா we pushed the talent, pushed the actors also. பட் இதெல்லாம் வந்து பண்றச்சே ஒரு என்ஜாய் பண்ணி தான் பண்ணோம். அதான் பண்ணி எப்படி டஃப் இருக்கும். ஆனால் அவர் சொல்ல மாட்டார் இதெல்லாம், சில விஷயம்லாம் அவரும் சொல்ல மாட்டார். அவர் தண்ணிக்குள்ள போனா நானும் தண்ணிக்குள்ள வருவேன், அவரு உருண்டா நானும் உருண்டுவேன். இப்போ சீத்தா பத்தி அவர் மாத்திரம் தனியா உருண்டு சொன்னேன். முதல்ல நான் அந்த சீத்தாவை என்ன பண்ணேன்னு கேட்கலாம். நீங்க சொன்னீங்களா அந்த மேட்ரு அப்படின்னா அவர் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் அவருக்கு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கணும்னா அண்ட் க்ரூக்கு தான் கான்ஃபிடன்ஸ் கொடுக்கணும்னா ஒரு பெரிய சீட்டா இருந்ததுன்னா அது கிட்ட போய் அதை தடவி அதை வாய்க்குள்ள கையை விட்டு அதெல்லாம் முதல்ல பண்ணி எல்லாருக்கும் ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுத்தோம். அதுக்கப்புறமா ஆட்டோமேட்டிக்கா எல்லாரும் இன்னும் ஒரு ஒரு கைண்ட் ஆஃப் இதுல இந்த என்வாயர்மெண்ட்ல இதுல எடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரென்த் வந்தது. இது சீட்டாக்கு முன்னாடி நான் போய் ஆக்சுவலி ஷூட்டிங்ல நான் இந்த கான்ஃபிடன்ஸ் எதனால வந்ததுன்னா ரெக்கி போனேன் முதல்ல படத்துக்கு. அப்பவே போய் அதே சீட்டாவை பார்த்து நாங்க திருப்பி வரோம் எல்லாம் எங்களை ப்ராப்பரா எடுக்கணும். ஸோ இன்னும் அதே சீட்டாவை தான் திருப்பி எடுத்தோம். ஸோ ஆக்சுவலி வென் ரெக்கிட் ஸ்டடிட் இட், எவ்ரிதிங் வாஸ் டன் இன் அ வெரி சயின்டிஃபிக் ப்ரொஃபஷனல் வே. போனால் ஜாலியாக பேசிட்டு இருக்கோம். பட் இட் வாஸ் வெரி டிஃபிகல்ட். பட் the impossible possible நாங்களே the entire team believed in that vision that impossible should be made possible. So I think anybody who believes can make it happen. And Dhanush and Parvati are very hardworking and very, what do you say, powerhouse talent that they delivered and supported it. தேங்க்யூ சார். தனுஷ் அண்ட் பார்வதி பத்தி ரொம்ப உயர்வெல்லாம் சொன்னீங்க. பட் இருந்தாலும் வந்து தனுஷ் இஸ் லைக் ஒன் டார்லிங் ஆஃப் தமிழ் சினிமா. அவரை இவ்வளவு கஷ்டப்படுத்திருக்கணுமா இந்த படத்துல? அவர் ஃபேன்ஸ் கிட்ட சொல்லிடுறாங்க போட்டு என்ன பின்னிடுவாங்க. ஃபேன் சார்பா தான் இந்த கேள்வி கேட்கிறேன். ஃபேன் சார்பா தான் இந்த கேள்வியை நான் கேட்கிறேன். I think he's a professional actor. What படம் என்ன கேட்கறதோ ஸோ ஃபேன்ஸும் அதை தான் ரசிக்கிறாங்க. ஃபேன்ஸும் அவர் வந்து என்ன சார் கேட்குறது ஒர்க்கு தான். நானே சொல்லுவேன் அதெல்லாம் ஒர்க்கு தான். அவர் ஏன் கேட்டான ஒரு கொஸ்டின் கதை கேட்காத எதுவுமே அவருக்கு. ஓகே. And needless to say, thank you for everybody for coming, and thank you Rahman for being with me, and thank you most important idle ஒரு important matter, thanks for reminding. Thank you for the producer ஆஸ்கர் வி ரவிச்சந்திரன். என்னன்னா அவர் வந்து யூஸ்வலா மீடியாவோட வெளியில வரமாட்டாரு, ஒரு ஃபங்க்ஷன்ல பார்க்க மாட்டார், ஒரு ஷூட்டிங்ல பார்க்க மாட்டோமா, அது மறந்து போயிடுச்சு. பட் அவரால் தான் இந்த படமே நடக்கிறது, அவரால் தான் எல்லாமே நடக்கிறது. அவரோட அந்த விஷன், அவரும் அந்த கதையை கேட்டுட்டு இதுல பிலீவ் பண்ணி இதை சப்போர்ட் பண்ணி இந்த மாதிரி பெருசா பண்ணணும்னு அவரோட ஸ்ட்ரென்த்னால தான் இந்த படமே நடக்குது. ஐ ஹாவ் டு தேங்க் ஹிம் ஃபார் கிவிங் தி ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் thank you Rahman, thank you Dhanush sir, thank you Parvati, and thank you everyone. Thank you sir. Finally எல்லாருக்கும் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வித் ரஹ்மான் சார் பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆசை. சார் அந்த ஒரு கேள்வியை நான் வந்து வச்சிருக்கேன், அதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. அவரே பதில் சொல்லிட்டாரு. we are just good friends, அவ்வளவுதான் most important thing. And friendship ஒரு strength என்னன்னா ஒரு ஃப்ரீனஸ் இருக்கு. we do different things, we are not tied down to do இதுதான் பண்ணணும் அப்படின்னு. ஃப்ரீயா பேசுவோம், ஏதாவது ஃப்ரீயா இன்ட்ரெஸ்டிங் நல்லா இருக்கும், அதுதான் மோட்டிவேட் ஆகி பண்ணுவோம்.